வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 12th ஜனவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். அதாவது மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 வருஷத்துல இல்லாத ஒரு ஃபால் ஜனவரி மந்த்து இப்போ நடந்திருக்குது. அதாவது லாஸ்ட் 8 செஷன்ல மட்டும் 2.5% நிஃப்டி வந்து டவுன் ஆயிருக்குது. அதுவும் இந்த 10 இயர்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு ஃபால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்ததே கிடையாது அப்படின்ட்டு ஹிஸ்ட்ரி சொல்லுது. அதுக்கப்புறமா அந்த லாஸ்ட் 8 செஷன்ல மட்டும் கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டவுன் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஈக்விட்டி மார்க்கெட் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் 2025 ஜனவரி 12லேருந்து இது வரைக்கும் கணக்கு போட்டோம் அப்படின்னா டோட்டல் ரிட்டர்னே வந்து நியர்லி வந்து 4% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஸோ ஒரு ஒர்ஸ்ட் மார்க்கெட் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்குது 2025ல. ஓகேங்களா? ஸோ இது இன்னும் கண்டினியூ ஆகுமா? இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஹைலி வலாட்டைலாக இருந்துச்சு மார்க்கெட்டு. அதாவது ஷார்ப்பான ஒரு செல்லிங் ப்ரெஷர், அங்கேருந்து ஒரு ஷார்ப்பான பையிங் ப்ரெஷர். எதனால் அந்த பையிங் ப்ரெஷர் வந்துச்சு? யூஎஸ் அம்பாசிடர் அவர் வந்து என்ன நம்ம இந்தியாவுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு? டிசிஎஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட், ஹெச்எல் டெக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு, முக்கியமான நியூஸு கம்மிங் தேர்ஸ்டே வந்து நமக்கு வந்து ட்ரேடிங் ஹாலிடே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தேர்ஸ்டே இருக்கிற சென்செக்ஸ் எக்ஸ்பிரி வெனஸ்டே வரப்போகுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது? இப்போ இருக்கிற நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. ஸோ நிறைய நியூஸ் இருக்குது. எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு என்னாச்சு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு மார்னிங் யூஎஸ் மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதே வந்து நியர்லி வந்து 150 to 200 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபெட் சேர்பர்சன் மேலே வந்து ஃபெடரல் ப்ராசிக்யூட்டர்ஸ் வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஃபெட் சேர்பர்சன் ஜெரோம் பவுல் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வாயை திறந்து பேசியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த லாஸ்ட் 1 இயராகவே வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து பவுல் மேலே வந்து ஃபெட் சேர்பர்சன் பவுல் மேலே வந்து ஏகப்பட்ட அட்டாக் பண்ணார். இவர் வந்து வேலைக்கு ஆகாதவர், இவர் வந்து ஃபெட் சேர்பர்சனாக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவர், நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ண சொல்கிறேன், இவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கிறாரு, இவர் வந்து ஒரு லேசி. ஸோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினார். அப்போ எல்லாம் சைலண்டாக இருந்த ஃபெட் சேர்பர்சன் ஜெரோம் பவுல் வந்து இப்போ வந்து அப்படி குமுறிக்கிட்டு சம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. என்ன அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் பிரசிடென்ட் அவருடைய வார்த்தையை நான் வந்து மதிக்கல. அதாவது அவர் வந்து ரேட் வந்து கட் பண்ண சொல்றாரு. அந்த ரேட் கட் சொல்றது வந்து நான் மக்கள் நலனை தான் நான் பார்க்கணும். அவர் சொல்ற மாதிரி நான் வந்து 1% 2% ரேட் கட் பண்ணேன் அப்படின்னா இங்க வந்து எக்கனாமிக் வந்து கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ நான் வந்து என்னுடைய மக்கள் நலத்தை தான் நான் வந்து பார்க்குறேன். அவர் சொல்றது மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணல. அதனால தான் என் மேல வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைமாக சொல்லியிருக்கிறாரு. இவர் சொன்னதுக்கு அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டு நியர்லி வந்து இப்போ 300 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்ததாக வந்து ஃபெட் சார்ப் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் இன்னும் என்ன பண்ணியிருக்கிறாரு அவருடைய அட்ராசிட்டிலாம் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த 2 நாளாக கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் எல்லாமே வந்து கிரெடிட் கார்டுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கலெக்ட் பண்ணணும். 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே யாராவது கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜனவரி 20க்கு மேலே உங்கள் மேலே வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் அப்படின்ட்டு கிரெடிட் கார்டு ஏஜென்சி எல்லாத்துமே வந்து வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு அட்ராசிட்டி என்ன பண்ணிக்கிறாருன்னா, வெனிசுலாவுடைய ஆக்டிங் பிரசிடென்ட் நான் தான் அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டு விட்டாரு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா, ஒரு நாட்டை வந்து கட்டமைக்கிறதுக்கு, ஒரு நாட்டை வந்து வளப்படுத்துறதுக்கு ஒரு 100 அறிஞர்கள், 100 மேதாவிகள், பொருளாதார அறிஞர்கள் இவங்க கிட்ட வந்து ஐடியா கேட்டு ஒரு நாட்டை வந்து வளப்படுத்தலாம். ஆனால் ஒரே ஒரு முட்டாள் போதும் ஒரு நாட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஒரே ஒரு முட்டாள் போதும். அந்த நாடு மட்டும் இல்லை, உலகத்தையே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நான் யார் சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து என்னோட யூடியூப்பு லாஸ்ட்டு 1 வீக் வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து ரீஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் நான் வந்து இந்த மாதிரியான வேர்ட்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் எதுவும் பண்ணிவிடுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு பயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, பட் உண்மையை சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாதுல்ல. ஓகே, இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். அதாவது உண்மையெல்லாம் எங்கெங்கே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, ஒரு மத தலைவர், ஒரு வழக்கறிஞர், அதுக்கப்புறமா ஒரு இயற்பியல் அறிஞர், ஒரு பிசிஸ்ட், இவங்க 3 பேர்த்துக்குமே வந்து மரண தண்டனை அறிவிச்சிட்டாங்க.
இந்த 3 பேத்துக்குமே வந்து மரண தண்டனை அறிவிச்சு ஒவ்வொருத்தருக்கா வந்து மரண தண்டனை வந்து நிறைவேற்றுறதுக்கு ஒரு தூக்கு மேடையில் போய் நிறுத்தி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மத தலைவருக்கு வந்து தூக்கு மேடையில் வந்து தூக்கயிறம் மாட்டிட்டு கழுத்தில் மாட்டிட்டு உங்களுக்கு வந்து கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து சொல்றாரு, நான் கும்பிட்ற கடவுளை என்னை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு அந்த மத தலைவர் வந்து சொல்றாரு. உடனே வந்து தூக்கில் போடுன்னு சொல்லும்போது கரெக்டாக அவர் வந்து கழுத்து இருக்கும்போது வந்து நின்றுச்சு. அப்புறமா வந்து இவர் வந்து கடவுள் காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவதாக வந்து வழக்கறிஞர். இந்த வழக்கறிஞரை வந்து தூக்கு மடியில் வச்சுட்டு கேட்கும்போது அவர் கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்றாரு, நீதி தேவதை என்னை காப்பாற்றும் அப்படின்னு இவர் சொல்றாரு. உடனே வந்து தூக்கில் போடும்போது என்ன ஆகுது, கரெக்டாக அவர் கழுத்திட்டு வந்தோடனே நின்றுச்சு. அதனால நீதி தேவதை இவரை காப்பாத்திடுச்சு, நீயும் கிளம்புப்பா அப்படின்ட்டாங்க. மூணாவதா வந்து இயற்பியல் அறிஞர் பிசிஸ்ட். இவரை வந்து உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து என்ன சொல்றாரு, எனக்கு கடைசி ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த தூக்கு கயித்துல பாருங்க ஒரு இடத்துல முடிச்சிருக்குது, அதனால வந்து அது கரெக்டாக வந்து கழுத்தில் மாட்டும்போது அந்த இடத்துல நின்றுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சொன்ன உடனே அந்த கயித்தை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆமாம், அந்த இடத்துல ஒரு முடிச்சிருக்குது அப்படின்னு அந்த முடிச்சியை கழட்டி விட்டு இவருக்கு வந்து போட்டு விட்றாங்க. ஆள் அவுட்டு. ஆள் வந்து முடிஞ்சு போயிட்டாரு. ஸோ நம்ம எங்கெங்கே வந்து உண்மையை பேசணுமோ, எங்கெங்கே வந்து கரெக்டாக பேசணுமோ அதை அங்கே தான் பேசணும். ஓகேங்களா? நாம் வாய் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வாய்க்கு வந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பேசிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்குவோம்னு வச்சுக்காங்களேன். அதுக்கு வந்து இந்த கதையை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் என்னை யூடியூப்பில் வந்து எதனால் பேன் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஓகே. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா லைக் ஜாப்பனீஸ் நிக்கி 1.6% ஹையில் இருந்துச்சு. ஹேங்சங் இண்டெக்ஸ் 1.4% அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு நம்ம நிஃப்டியும். அதாவது 25,750 650 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு 25,473 வந்துச்சு. அங்கேருந்து ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக்கு. யூஎஸ் அம்பாசிடர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு நான் லேட்டர் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஷார்ப்பான ஒரு பவுன்ஸ் பேக்கு 25,800க்கு வந்துச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து 106 பாயிண்ட்ஸ், அதாவது 0.42% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. சென்செக்ஸ் 302 பாயிண்ட்ஸ் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து 0.5% to 1% நியர்லி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. நீ செக்டார் வைஸ் பார்க்கும்போது மெட்டல் நியர்லி 2% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. பிஎஸ்சி பேங்க் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ரியாலிட்டி, ஃபார்மா, கேபிட்டல் குட்ஸ் 0.5% to 1% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ருப்பி வந்து 90.15 வந்து செட்டில் ஆயிருக்குது. எஸ்டர்டே வந்து 90.16 வந்து செட்டில் ஆயிருந்துச்சு. ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்திருக்கிற இன்ஃப்ளேஷன் 1.33% வந்திருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் 1.62%. ஸோ ஒரு பெட்டரான இன்ஃப்ளேஷன் வந்திருக்குது நம்ம இந்தியாவில். அதுக்கடுத்தா வந்து டிசிஎஸோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பார்த்துடலாம். டிசிஎஸோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பார்க்கும்போது கொஞ்சம் வீக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 10,657 crore கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் 12,770 crore. ஓகேங்களா? ஸோ நியர்லி வந்து 2,000 crore நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட்லி ஹை எக்ஸ்பெக்டேஷன், அதாவது 67,087 crore கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் 66,750 crore. ஸ்லைட்லி ஹை ரெவென்யூ கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து 11% டவுனில் கொடுத்துருக்குறாங்க. ரெவென்யூ வந்து 2% ஹையில் போயிருக்குது குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்க்கும்போது. ஸோ டிசிஎஸை பொறுத்தவரையும் ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வீக்கான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி வந்து ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து படுத்து தூக்கிட்டு இருக்குது. ஹெச்எல் டெக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 4,076 crore நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் 4,750 crore. ஸோ ஆல்மோஸ்ட் 700 crore வந்து குறைவாக கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட். ரெவென்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 33,872 crore கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் 33,350 crore. ஸோ நியர்லி வந்து 500 crore ரெவென்யூ வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. எபிட்டா பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஓரளவுக்கு அதிகமாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹெச்எல் டெக்கு ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். இன்னைக்கு லைவ் மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ப்பாக பவுன்ஸ் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் அம்பாசிடர் அவர் வந்து செர்கியோ கார் அப்படிங்கிறவர் என்ன சார்ஜ் எடுத்துருக்கிறார். இன்னைக்கு வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டு அவர் வந்து என்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கிறாருன்னா, நாளைக்கு அதாவது 13th January அன்னைக்கு
இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து நாங்கள் மறுபடியும் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இந்த வருஷமோ இல்லை அப்படின்னா அடுத்த வருஷமோ இந்தியாவுக்கு வந்து விசிட் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ இந்த ட்ரேட் டீல் வந்து ஃபைனல் ஆகும், இதுக்கு வந்து நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் வந்து ஷார்ப் பவுன்ஸ் பேக் வந்துச்சு. ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பயோகான் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் QIP வந்திருக்கிறாங்க. ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து 387 rupees ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நியர்லி வந்து 4% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. IREDA வந்து நீங்கள் நியர்லி 4%, அதாவது ஒரு ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்ததுனால. அதே மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்னைக்கு வந்து 4% இருக்குது. அதாவது எஸ்டர்டே வந்து செபி சேர்பர்சன் வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த 1 monthல வந்து கிளியர் ஆகிடும் NOC அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்தனால நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மோஸ்ட்லி இந்த குவார்ட்டருக்குள்ளே லிஸ்டிங் வந்துடும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கடுத்து வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து ஹிஸ்ட்ரி ரெக்கார்டு போயிட்டு இருக்குது. $4,600 பெர் அவுன்ஸுக்கு போயிருக்குது. சில்வர் $84 வந்துருக்குது பெர் அவுன்ஸுக்கு. ஓகேங்களா? ஓகே, கம்மிங் தேர்ஸ்டே வந்து ட்ரேடிங் ஹாலிடே. ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸாக வந்து நமக்கு வந்து லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டெப்ட் மார்க்கெட்டு தான் ஹாலிடேன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து சர்க்குலர் கொடுத்துட்டாங்க, கம்மிங் தேர்ஸ்டே ட்ரேடிங் ஹாலிடே. ஸோ தேர்ஸ்டே இருக்கிற சென்செக்ஸோடைய எக்ஸ்பைரி வந்து வெனஸ்டே வரப்போகுது. ஓகேங்களா? ரைட், இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டியூஸ்டே பொறுத்தவரையும் யூஎஸ்ஏடைய இன்ஃப்ளேஷன் வருது 2.7% எக்ஸ்பெக்டேஷன். ப்ரீவியஸாக இருக்கிறது இப்போ ஃபோர்காஸ்ட் வந்து 2.6%. அட் த சேம் டைம் வந்து கோர் இன்ஃப்ளேஷன் வரப்போகுது 2.6%. ப்ரீவியஸாக இருக்கிறது 2.6% தான். ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு 300 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓவரால் பார்க்கும்போது 25,300 to 350 தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். இப்போ மேலே ஏறுச்சு அப்படின்னா, அதாவது இந்த ட்ரேட் டீல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதுவும் வந்து நீண்டுட்டு போகுது அப்படின்னா ஹையர் லெவலில் ரொம்ப காசியஸாக இருக்கணும். 25,800லேருந்து 26,000 வந்து காசியஸ் லெவல் தான். ஓகேங்களா? இந்த ட்ரேட் டீல் வந்து ஃபைனல் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 500% டேரிஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. இதனால் வரையும் அதுக்கு உண்டான நியூஸ்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் வந்திருக்கனால. ஸோ நம்ம இந்தியாவுக்கு வந்து 500% டேரிஃப்ங்கிறது ரொம்ப கொடூரம். அது பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிலீவ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும் பார்த்துக்கலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில். அதாவது இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் க்ரூஷியல் சப்போர்ட் 25,300லேருந்து 350. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து 25,470லேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்குது. இந்த ரேலி அப்படியே ஒரு வேலை கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 25,900 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 25,900ங்கிறது க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,730, தென் 690. 690 கீழே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 600 வரையும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ ரெசிஸ்டன்ஸ் 25,900 அது வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் 25,690, தென் 25,600. அதனால் இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்தவரையும் 25,700 புட்டில் ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் தான் அப்டேட் ஆகும். என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. உங்களுக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்ப்ப நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.